கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஜரி த்ரெட் வந்து ஈஸியாக வருது, ஸோ நான் மேக்ஸிமம் இப்போ ஜரி த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சில்க் த்ரெட் எனக்கு வரவே மாட்டேங்குது சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இன்னொரு டைம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம ஏன் கட் ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த லூப்பில் வச்சு இழுக்கணும். நூக்கு அதாவது ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட் பார்ட்டில் வச்சு இழுத்தோம்னா கட் ஆகும். ஏன்னா அது ஊசி தானே, அது ஷார்ப்பாக இருக்கும், அங்கே வச்சு இழுக்கும்போது கட் ஆகும். ப்ராக்டிஸ் ஆனவங்க இங்கே வச்சு இழுத்தா பரவாயில்ல. நம்ம இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இங்கே வச்சு இழுங்க ஸ்டெம்மில். ஒவ்வொரு டைமும் அதை இழுக்கும்போது ஸ்டெம்மில் வச்சு இழுங்க. இப்படி இழுத்து அப்பப்போ லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி த்ரெட் வந்து ஈஸியாக வருதா வரலையா அந்த மாதிரி. அப்படி ஈஸியாக வரலைன்னா மெயின் ரீசன் கிளாத் வந்து லூஸாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், த்ரெட்டை கீழேயும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், மேலேயும் மேனேஜ் பண்ணணும். மெதுவாக குத்துங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பெரிய செயினாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அங்கே வெளியே எடுத்து டேர்ன் பண்ணும்போது அதை எடுத்துட்டோம்னாலே போதும், ஒன்றுமே கட் ஆகாது. இப்போ இழுத்துட்டு இதை செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வச்சு இழுத்துக்கோங்க. பாருங்கள், குத்துங்க, சுற்றுங்க. மேலே எடுக்கும்போது அந்த ஹெட் பார்ட் பாருங்கள், அப்படியே திரும்பினா அந்த ஃபஸ்ட்டு செயின் தானாகவே கீழே விழுந்துடும். அதை நம்ம கீழே விழ வைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது தானாகவே கீழே விழுந்துடும். சுற்றி மேலே எடுக்கும்போது ஒரு டேர்ன் தான், டேர்ன் பண்ணால் அது வேலையை பார்த்துட்டு கீழே விழுந்துடும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை எடுக்கும்போது லூப்பில் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கட் ஆகாது. ஸ்டார்டிங்கில் கட் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் கொடுங்க நல்லா. இவ்வளோதான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கட் ஆகுதுன்னா இதுதான் பிரச்சனை. நம்ம மறதியில் டக்குன்னு அந்த நூக்கில் பிடிச்சி இழுத்துருவோம், அப்படியே கட் ஆகும், அதுதான். ஸோ நூக்கில் இழுக்காமல் இந்த லூப்பில் வச்சு இழுங்க. ரொம்ப பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி சில்க் த்ரெட் கட் ஆகுது, ஜரி த்ரெட் ஈஸியாக வருது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்துடும். அதை நம்ம சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணுவோம், இது வந்து டபுள் லேயராக யூஸ் பண்ணுவோம். எடுக்கும்போது இப்படி ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா அந்த ஒரு நூல் கீழே நம்ம அந்த ஹேண்ட் வச்சு இழுக்கும்போது அது போயிடும். ஸோ பிடிக்கும்போது 2 நூல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்து மெதுவாக இந்த ஹெட் பார்ட்டில் இல்லாமல் இந்த லூப்பில் வச்சு இழுங்க, ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம இந்த செயினை வந்து போட்டுட்டோம், நமக்கு தப்பாக வருது, இல்லை ஒரு செயின் வந்து பெருசாக ஒரு செயின் சிறுசாக வருது, ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த செயினை வந்து நம்ம கீழே இருக்கிற த்ரெட்டு வச்சு இழுக்கிறோம், இல்லை பாதியில் திடீர்னு கட் ஆகிடுச்சுன்னா இப்படி த்ரெட்டு வச்சு இழுக்கிறோம், ஃபுல்லாக கலண்டுச்சு. இப்போ பாருங்கள் இந்த கிளாத் எவ்வளோ ஓட்டை, அதாவது நம்ம ஸ்டிச் போட்ட இடம் எல்லாம் எப்படி ஓட்டையாக இருக்குது. இதை வந்து இதுக்கு மேலேயே போட்டால் திருப்பி கலண்ட சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதோட ஹோல் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ அந்த ஹோலை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, நீடிலில் பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வச்சு அப்படியே ஒரு அவ்வளோதான், அந்த ஹோல் வந்து மறைஞ்சிரும். அந்த ஹோலுக்கு மேலே போட்டோம்னா நமக்கு நீடில் இந்த த்ரெட் வர கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் அதை பர்ஃபெக்டாக போட முடியாது. ஸோ அந்த இதை திரும்பி மறைஞ்சிரும். ஜரி த்ரெட்டும் இப்படி தான், இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே கலண்டு வந்துடும். ஜரி த்ரெட்டையும் கடைசி வரைக்கும் சுற்றி, நான் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி எண்டு வரைக்கும் சுற்றி அதை ரெண்டை இப்படி பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நின்றும். இப்போ சுகர் பீட்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவாக. 3மே சுகர் பீட் தான். இது வந்து ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட், இது ஒரிஜினல் ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட். இங்கே வந்து நான் A ஸ்டார் சுகர் பீட் சொல்லி கேட்டேன். சுகர் பீட்ஸில் வந்து ப்ரிசோ A ஸ்டார் இருக்குது. ப்ரிசோ வந்து ரொம்ப ஒரிஜினல். A ஸ்டார் சுகர் பீடு இது நார்மல் லோக்கல் பீடு. ஃபஸ்ட் டைம் நான் இதான் வாங்கினேன், எனக்கு தெரியாது அப்போது எந்த மாதிரி சுகர் பீட் சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தெரியும் போது இது வாங்கினேன், அப்புறம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் கம்பெனி வாங்கினேன். ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ குட்டி சைஸாக இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் சுகர் பீட் ப்ரிசோ பிராண்ட். இங்கே வந்து ஸ்டார் கோல்டு சொல்லி விற்றாங்க, இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுதா. கலர் வந்து இது டல் கோல்டு கலர், இதுகளை விட இது பெரிய சைஸாக தெரியும் பாருங்கள். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரிஜினல் யூஸ் பண்ணுறது ப்ளவுஸ் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த இது வாங்கினா கூட ஓகே தான், ஸ்டார் கோல்டு வாங்கினா கூட ஓகே தான். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா நீடிச்சிருக்கணும்ல. ஸோ இந்த ஸ்டார் கோல்டு வாங்கினாலும் ஓகே தான். இது இந்த மாதிரி என்ன மாதிரி தெரியாமல் மறந்து வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் நீடிலில் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா,
இப்போ உடன் நீடில் எடுத்துக்கிறேன். இதில் எத்தனை பீட் கோர்க்க முடியுது, இதில் எத்தனை பீட் கோர்க்க முடியுது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், துலிப் பிராண்ட் நீடில், உடன் நீடில். இதில் நான் எத்தனை சுகர் பீட் கோர்த்துருக்கேன் பாருங்கள், இதில் எத்தனை சுகர் பீட் கோர்த்துருக்கேன். எதுக்காக இப்போ இந்த உடன் நீடில் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே புரியும். இதில் இவ்வளோ தான் கோர்க்க முடியும், ஏன்னா போக போக இந்த லூப்போட சைஸ் வந்து பெருசாகிறதுனால கோர்க்க முடியாது. ஆனால் இது வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த வெளியில் தெரிகிறதுலேருந்து இது வரைக்கும் சேம் சைஸ். ஸோ இதில் எத்தனை ஒரு 20 மேலேயே கோர்த்துருப்பேன். இந்த 20 இதில் பாருங்கள் ஒரு 5 6 தான். இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு 6 பீட் முடிச்சுட்டு திருப்பி எடுக்கணும். ஆனால் இதை விட இது ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு இதை விட இது பெருசாக இருக்கிறதுனால நமக்கு டைம் வந்து 3 டைம்ஸ் எடுக்கிற சுகர் பீடோட டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒரே டைமில் எடுத்து இதை வச்சு இவ்வளோ டிசைன்ஸ் நம்மளால் போட முடியும் இந்த அளவுக்கு. அப்படியே ஒரு 10 டைம்ஸ் எடுத்தால் போது ஒரு ப்ளவுஸில் நெக் டிசைன் வந்து நம்ம 10 மினிட்ஸில் போட்டு முடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு. அதுக்காக தான் இந்த உடன் நீடில், அயன் நீடில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு நீங்கள் ஆரி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா திங்ஸும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த ஹோலாக கிளாத்தில் விழுந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். நீடிலோட டிஃப்ரென்ஷியேட் வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இந்த நீடிலோட டிஃப்ரெண்ட் பீடையும் நான் லோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி.